இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ரமேஷ் தானே, ரமேஷ் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் அவர் எந்த ஜாதி மதம்ங்கிறது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இப்போ 1000 வந்து அவங்க எடுத்து வந்து இதுலேருந்து அப்பயே எனக்கு தெரியும், இப்போ எனக்கு தெரியும் 1000 பேர் போடலாம். ஆனால் அவர் நிப்பாட்டும் பொழுது உண்மையில் அவர் யாருன்னு தெரியாது. அங்கே ஓட்டு போட்டது விஜய் சாருக்காக மட்டும்தான். அவர் ஜெயிச்சு வந்துட்டார். ஏன் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கு கொடுத்தானே அவங்களுக்கு கொடுத்தானே, யாருக்கு யார் கொடுத்தான்னா அது முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர். அதனால் அவர் கொடுத்துருக்கார், அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அதை மாற்ற சொல்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது தவறு. எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு வீட்டில் உட்காந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்த பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அறநிலைத்துறை செயலாளர் தானே, அவங்கள பிராமணனை போட்டிருக்கீங்க, அதை எப்படி போடலாம், அதை மாற்றுங்கன்னு. அதுவே மாற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ அதை மாற்றினதுனால தான் இப்போ இவங்க இதை ஸ்ரீரங்கத்தில் உள்ளவரையும் மாற்றுங்க, அறநிலைத்துறை அமைச்சரை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நம்ம மாற்றினோம்னா மாற்றிக்கிட்டே தான் போகணும். அதனால் முதலமைச்சரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், அவர் சொன்ன டைலாக்கு. அதனால் நீங்கள் முடிவு பண்ணது கரெக்டான முடிவு. அதனால் நீங்கள் எப்பயுமே எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். இதுவும் கரெக்டு தான் நினைக்கிறேன். எனக்கு இத்தனை சீட்டு, எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, பெர்சன்டேஜெல்லாம் இங்கே பார்த்து யாரும் ஓட்டு போடலை, அவருக்காகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அவர் யாரை வேணாலும் அமைச்சராக்கலாம், அவர் யாருக்கு வேணாலும் என்ன பதவி வேணாலும் கொடுக்கலாம், அந்த உரிமை அவருக்கு உண்டு அப்படிங்கிறத முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன்.